வெல்கம் டு நோட் கிளாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பழமொழிகள். ஸோ உங்களுக்கு நியூ சிலபஸில் இது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா பழமொழிகளின் பொருள் அறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ஒரு பழமொழி கொடுத்துட்டு இதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா பழமொழி பேச்சு வழக்கில் உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் மாறி இருக்கு. அதுக்கு அந்த பழமொழி கொடுத்து இது கரெக்டான பழமொழி வார்த்தை என்ன அப்படிங்கிற மாதிரி கூட உங்களுக்கு கேட்கலாம். ஸோ நம்ம ஒரு பழமொழி எடுத்துட்டோன்னா இப்போ அந்த பழமொழி எப்படி சொல்லப்படுது, ஆனால் அதோட கரெக்டான பொருள் உள்ள பழமொழி என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம படித்தா இந்த டாப்பிக்லேருந்து கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். பழமொழிகள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் அவங்களோட வாழ்க்கையில் பல நிகழ்வுகளை சந்திச்சிருப்பாங்க. நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க அனுபவம் நம்மளை காட்டிலும் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ அவங்க அந்த அனுபவங்கள்லாம் சேகரித்து தன்னோட சந்ததிக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு விஷயத்த சொல்லணும், இந்த விஷயத்த முன்கூட்டி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் பழமொழிகள். ஸோ நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ எல்லோரும் ஈஸியாக அட்வைஸ் பண்ணுறாங்க இல்லையா, இங்கிலீஷ் வார்த்தை அட்வைஸு, ஆனால் தமிழில் அதை பழமொழிகள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகேவா? இப்போ நம்ம கேட்குற பழமொழிகள் எல்லாமே கரெக்டான பழமொழியா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு. ஏன்னா நம்ம பழமொழி வார்த்தைகள் காலப்போக்கில் ஒரு சில வார்த்தைகள் மாறி தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு வந்துட்டுருக்கோம். அப்போ நம்ம கரெக்டான பழமொழி அப்படின்னா என்னங்கிறதையும் பார்க்கணும். அது எந்த பொருளில் அவங்க அந்த பழமொழியை சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பழம் நழுவி பாலில் விழுந்தது போல். ஸோ என்ன நம்ம தெரியும், பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச்சு வழக்கில் கேட்டிருப்போம். கரெக்டான வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலில் கிடையாது, பாகில். ஸோ பழம் நழுவி பாகில் விழுந்தது போல் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கரெக்டான வார்த்தை. இதுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாகுனா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நம்ம வெள்ளத்தில் காய்ச்சோம்ல பாகு. ஸோ அந்த பாகில் ஒரு பழம் நழுவி விழுந்துச்சுன்னா ஏற்கனவே பழம் உங்களுக்கு இனிப்பு சுவையுடையது இல்லையா, அந்த இனிப்பு சுவையுடைய பழம் மறுபடியும் உங்களுக்கு பாகில் விழுந்துச்சுன்னா அது இரட்டிப்பு உங்களுக்கு இனிப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, பழம் நழுவி பாகில் விழுந்தது போல. அப்படிதான் கரெக்டான பழமொழி. ஓகேவா? அடுத்த பழமொழி பாருங்க, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும். ஸோ நம்ம கேட்டிருப்போம் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதுக்கான கரெக்டான பழமொழி என்னென்னா ஆற்றுல கிடையாது, அகத்தில். ஓகேவா? அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும். ஓகேவா? ஸோ இதுதான் கரெக்டான பழமொழி. இதுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகம்னா நம்ம என்ன சொல்லுவோம் தமிழில், மனம்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது மனதில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பதிய வைக்கணும்னா அதை அறிஞ்சு இது ஓகே நல்ல விஷயமா இருந்தால் மனசில் பதிய வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கான பொருள். ஓகேவா? அடுத்து பாருங்கள், தேர்டு பாருங்கள், குறைக்கிற நாய் கடிக்காது. ஸோ இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஏதாவது ஒரு நாய் கத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த நாய் கடிக்காதுப்பா, குறைக்கிற நாய் கடிக்காதுப்பா அப்படின்னு கேட்டிருப்போம். ஆனால் அதுக்கான கரெக்டான வார்த்தை என்னென்னா குறைக்கிற கிடையாது, குலைகிற. குலைகிற நாய்னா நம்மக்கிட்ட அன்பாக நடந்துக்கிற நாய் தான் கடிக்காது அப்படிங்கிறது தான் இதுக்கான பொருள். ஓகேவா? அடுத்த ஃபோர்த்து பாருங்கள், ஆமை புகுந்த வீடு விளங்காது. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆமையோட பிக்சர் வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ என்ன ரீசன்னாலனா பழமொழிகள் சொல்லியிருக்காங்க ஆமை புகுந்த வீடு விளங்காது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ஆமைன்னு எதை ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்லாமை, இயலாமை, முயலாமை. ஸோ இது மூணுலேயும் ஆமைன்னு உங்களுக்கு வருது இல்லையா. ஸோ அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு வீட்டில் கல்லாமை, இயலாமை, முயலாமை. ஸோ இந்த 3 ஆமையும் புகுந்த வீடு விளங்காது அப்படிங்கிறது தான் இதுக்கான பொருள். ஓகேவா? அடுத்த 5th பழமொழி பாருங்கள், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஸோ எல்லாருமே அடிக்கடி இதை யூஸ் பண்ணியிருப்போம், ஒரு மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கரெக்டான பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு. அதாவது சுவடுனா என்னென்னா அந்த மாடு நடக்கும்போது அதோட கால் பாதம் தரையில் படும் இல்லையா, அதுக்கு பேர் சுவடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சுவடை வச்சு ஒரு மாட்டோட பலத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க நம்மளோட முன்னோர்கள். ஸோ எந்த மாடு பலமாக இருக்கோ அதோட கால் சுவடு உங்களுக்கு சுவடுலேயே அது ஆழமாக பதிகிறத வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பழமொழிக்கான பொருள். அடுத்த பழமொழி பார்ப்போமா, 1000 பொய் சொல்லி ஒரு திருமணத்தை நடத்தலாம். ஸோ எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், படத்துலேயே வந்திருக்கு, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி.
அப்போது இது வந்து கரெக்டான பழமொழி கிடையாது. அவங்க சரியான பழமொழி எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, 1000 பேருக்கு போய் சொல்லி ஒரு திருமணத்தை நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த பழமொழி, ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும். ஸோ ஆடி மாதம் காற்றடிச்சா அம்மி பறக்குமா? பறக்காது இல்லையா? ஆனால் இது பழமொழியில் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன மீனிங்கில் பழமொழி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் காற்றில் அம்மையும் பறக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்டான பழமொழி. ஸோ அம்மைனா அவங்க எல்லாருக்கும் தெரியும், வெயில் காலங்களில் நம்மளோட உடம்புல அம்மா போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதுதான் அம்மை. இந்த அம்மை உங்களுக்கு ஆடி மாதத்தில் எப்படி இருக்கும் கிளைமேட்டு? மழை சாரல் இதெல்லாம் இருக்கிறப்போ கிளைமேட்டு கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைமில் அம்மா போட்டிருந்தா கூட அந்த நோய் சரியாயிரும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழிக்கான பொருள். ஓகேவா? ஸோ கண்டதை கற்க பண்டிதன், எதையாவது படித்து பண்டிதன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பழமொழி. ஆனால் இது கரெக்டான பழமொழி கிடையாது. அவங்க சொன்ன பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்த பழமொழி பாருங்கள், கண்டதை கற்க பண்டிதன் ஆவான். ஸோ கண்டதைனா கண்டதெல்லாம் படித்தா அவன் பண்டிதன் ஆவான் அப்படின்னு அவங்க சொல்லலை. அவங்க என்ன மீனிங்கில் சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நல்ல விஷயத்தை கண்டு அதை கற்க பண்டிதன் ஆவான் அப்படிங்கிறது தான் கரெக்டான பழமொழி. அடுத்த பழமொழி பாருங்கள், சோழியன் குடுமி சும்மா ஆடுமா. ஸோ சோழியன் குடுமி சும்மா ஆடுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோழியன் அப்படின்னா யாருன்னா, நம்மளுக்கு இந்த குறி பார்த்து சொல்லுவாங்க இல்லையா, சோழி உருட்டி சொல்லுவாங்கள்ல, அவங்களோட குடுமி வந்து சும்மா ஆடுமா அப்படிங்கிறது பழமொழியில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் சும்மா ஆடுமா அதுக்கான வார்த்தை இல்லை. அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்களோட குடுமி வந்து சும்மாடு ஆகுமா அப்படிங்கிறது தான் அதுக்கான பொருள். ஓகேவா? அடுத்து பாருங்கள், களவும் கற்று மர. ஸோ களவும் கற்று மர அப்படிங்கிறது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, களவும்னா என்ன அர்த்தம்? களவும்னா திருடுறதுன்னு அர்த்தம். கத்தும்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொய் சொல்கிறது. அப்போது நம்ம என்னென்ன மறக்கணும்னு சொல்கிறாங்க? களவும் கத்தும் பொய் சொல்கிறதையும் மர அப்படிங்கிறது தான் இந்த பழமொழிக்கான பொருள். 7th பழமொழி, கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடு, பாத்திரம் அறிந்து பிச்சை இடு. ஸோ இது தவறான பழமொழி. கரெக்டான பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோத்திரம் கிடையாது, கோத்திரம். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோனா நம்ம தமிழில் படிச்சிருப்போம், கோனா உங்களுக்கு அரசன். ஸோ அரசனின் திறமை அறிந்து பொண்ணை வந்து கொடு அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்திரம் அறிந்து பிச்சை இடு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பானா உங்களுக்கு தமிழில் தெரியும், இசை பாடல்கள். ஸோ அந்த பாடலை பாடுற தமிழ் புலவர்களுக்கு அரசன் வந்து அந்த பாடல்கள் அறிந்து அதுக்கேற்ற அளவு வந்து பரிசு வழங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழிக்கான பொருள். ஓகேவா? அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் பழமொழி பாருங்கள், வர வர மாமியார் கழுதை போல் ஆனார். ஸோ இது கரெக்டான பழமொழி கிடையாது. ஸோ கரெக்டான வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வர வர மாமியார் கைதை போல் ஆனார். ஸோ கைதைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊமத்தங்காயின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பழமொழிக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு அவங்களோட மாமியார் வீட்டுக்கு போகிறாங்கன்னா அந்த மாமியார் வந்து நல்ல சந்தோஷமாக அன்பாக பார்த்துப்பாங்க. ஆனால் காலப்போக்கில் போக போக அந்த மாமியார் வந்து கடுஞ்சொல் வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசி அவங்கள வந்து காயப்படுத்துவாங்க. ஸோ அந்த மீனிங்கில் தான் அவங்க அந்த பழமொழியை சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக கைதை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊமத்தங்காய். ஊமத்தங்காய் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பூவாக இருக்கும்போது அது எப்படி இருக்கும்னா அழகாக இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த பூ வந்து உங்களுக்கு காயாக மாறும்போது அதை சுற்றி முள் இருக்கும். ஸோ மாமியாருக்கு எக்ஸாம்பிளாக ஊமத்தங்காயை சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். ஸோ சட்டியில் இருந்தால் தான் ஏன் அகப்பையில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் அது கரெக்டான வேர்டு கிடையாது. அது என்னென்னா சஷ்டியில், சட்டியில் கிடையாது, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். ஸோ இந்த பழமொழிக்கான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாருமே சஷ்டி விரதம் கடைபிடித்தால் அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் குழந்தை உண்டாகும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழிக்கான பொருள். ஓகேவா? ஸோ அதுதான் அகப்பையில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், 14வது பழமொழி, 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் ஆவான். ஸோ நீ 1000 பேர்த்த கொன்னாதாயே நீ வந்து டாக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, காமெடியாக. ஆனால் அது வந்து கரெக்டுக்கு இல்லை. 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் ஆவான். இதுதான் சரியான பழமொழி. ஓகேவா? ஸோ வேர்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும்,
1000 வேரை கொண்டு ஒரு மருந்து தயாரிக்கிறவன் அரை வைத்தியன் ஆவான் அப்படிங்கிற மாதிரி இதுதான் இதுக்கான பொருள். ஓகேவா? அடுத்து பாருங்கள் 15th. கல்லை கண்டா நாயை காணோம், நாயை கண்டா கல்லை காணோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது வந்து கரெக்டான பழமொழி கிடையாது. ஸோ இது கரெக்டான பழமொழி எப்படி இருக்கும்னா, கல்லை கண்டால் நாயகன் காணோம், நாயகன் கண்டால் கல்லை காணோம். ஸோ இதுதான் இதுக்கான கரெக்டான பழமொழி. ஸோ நாயகன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா கடவுள். இந்த பழமொழிக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கல் இருக்குன்னா அந்த கல்லை வந்து நம்ம பார்க்கும்போது கடவுள் உருவம் வராது. அந்த கல்லை நம்ம சிற்பமாக மாற்றும் போது தான் கடவுளோட உருவம் வரும் இல்லையா? அப்படி சிற்பமாக மாறினதுக்கப்புறம் அதில் வந்து கல்லை போய் பார்த்தோன்னா கல் கிடைக்காது. ஸோ இதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. நம்ம 15 பழமொழிகள் இந்த கிளாஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு வேறு பழமொழிகளோட நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.